எனக்கு பதிலா கொடியவனும் கொலைகாரணமான எனக்கு பதிலா ஒரு குற்றமும் புரியாத ஒரு நிரபராதி. ஐயோ ஐயோ, எங்கே எங்கே அந்த சிலுவை? எங்கே அந்த சிலுவை? எங்கே 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 அந்த சிலுவை? ஓ ஓ, இதுதானா அந்த சிலுவை? இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை! நான் கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன். அந்த கேடுகிட்ட ரோமானியங்கள் மேல் உள்ள வெறுப்பால் நான் எத்தனையோ கொடுமைகள் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என் மனது இப்படி துளித்தது இல்லையே. என் மனசாட்சி என்னை இப்படி வதைத்தது இல்லையே. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன சோதனை! சத்தியமா நான் இவரை கொள்ளல. ஆனா நானே இவரை கொன்னுட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி காலையிலிருந்து என் மனசுக்குள்ளேயே தீப்பிடிச்சிட்ட மாதிரி இருக்குதே, தீப்பிடிச்சிட்ட மாதிரி இருக்குதே. ஐயோ ஐயோ ஐயோ, வேதனை என்னால் தாங்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? வேதனை என்னால் தாங்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? தம்பி தம்பி, அப்பா எழுந்துரு. ஐயா, ஏன் என்ன எழுப்புறீங்க? என் மனசில் இருக்கிற பாவச்சுமையை அழுதாவது குறைக்க முடியுமான்னு நான் பார்க்கிறேன். அதுக்கு கூட விட மாட்டேங்கிறீங்களே. பாவம்? என்னை விடவா நீ பெரிய பாவி? நானே இங்கே ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு பாறையை போல் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அப்படின்னா நீ ஒரு பரிசேயனா? அந்த நல்லவரை கொன்ற பாவி பசங்க கூட்டத்தில் நீயும் ஒருத்தனா? ஆவேசம் வேண்டாம். அப்படி இருந்திருந்தால் கூட அதில் ஒரு சாத்தானின் நியாயம் இருந்திருக்கும். அவர்கள் அவரை வெறுத்தார்கள், கொன்றார்கள். ஆனால் என் விஷயம் அதைவிட மோசமானது. அப்படின்னா அந்த உத்தமரை எவனோ ஒரு சண்டாளம் கூட இருந்தே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானாமே, அந்த படுபாவியானே? இல்லை அப்பா, இல்லை. அந்த துரோகியின் கதை இன்று பகலோடு முடித்து விட்டது. அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான். அவன் தற்கொலை செய்து கொண்டானா? ஒழிஞ்சானா? அப்படின்னா நீ யாரு? நான்
நான் அவரை மறுதளித்தவன். நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. இவனும் நாசரேத்து இயேசுவோடு இருந்தான். நான் பார்த்திருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. ஏய், உண்மையாகவே நீயும் அவர்களும் ஒருவன் தான். உன் பேச்சை உன்னை காட்டிக் கொடுக்கிறது. இல்லை இல்லை இல்லை, சத்தியமாக அந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. உயிருக்கு உயிராக அவரோடு ஒட்டி பழகி இருந்தும் ஆபத்து நேரத்தில் அவரை தெரியாதே என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை மறுத்த மனசாட்சியற்ற மாபாதகன். என் அண்ணல் இயேசு என்னை தன் முதற் சீடராகவே வைத்திருந்தார். என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் என் மீது அளவற்ற பாசமும் நம்பிக்கையும் வைத்தார். அவரைத்தான் நான் அவர் அப்போதே சொன்னார், அடே ராயப்பா, இன்றிரவு 2 முறை கோழி கூவுவதற்குள் நீ என்னை 3 முறை மறுப்பாயடா என்று. அவர் என்னை எனக்கு தெளிவாகத்தான் அடையாளம் காட்டினார். நான் தான் மூடன். அதை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அவ்வளவு திமிர், அவ்வளவு அகம்பாவம். என் விசுவாசத்தின் மீது அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை. அதுதான் என்னை கவிழ்த்து விட்டது. மனிதன் இயல்பில் எவ்வளவு பலகீனமானவன், அதிலும் நான் எவ்வளவு பலகீனமானவன் என்பது எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. அதனால்தான் இங்கே வந்து உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், நீ எனக்கு முன்னாலேயே என் ஆண்டவரின் சிலுவைக்கு முன் வந்து அழுது கொண்டிருக்கிறாய். நீ யார் என்று எனக்கு சொல்லவே இல்லையே. நீ யார்? நான் யார் என்று உங்களுக்கு தெரிவதற்கு நியாயமில்லை ஐயா. ஆனால் என்னோட பேரு உங்களுக்கு அநேகமா தெரியாம இருக்காது. ஏன்னா இந்த நாட்டுல எனக்கு அவ்வளவு நல்ல பேரு. என்ன பேருப்பா? கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன்.
எப்படி ரொம்ப நல்ல பேர் இல்ல? நான் கேட்டது உன்னுடைய இயற்கையான பெயரை. உன்னுடைய தாய் தந்தையர் உனக்கு பெயர் வைத்திருப்பார்கள் அல்லவா? அதைத்தான் கேட்கிறேன். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அந்த பேரு பரபாஸ். ஆ? பரபாஸ்? பரபாஸ் நீயா? என் ஆண்டவருக்கு பதிலாக ஆளுநன் பிலாத்துவால் விடுதலை செய்யப்பட்ட கொள்ளைக்காரன். ஆமையா, அந்த பாவி நான் தான். அந்த பரபாஸ் நானே தான். நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? கொலைகாரன் பரபாசையா, இல்லை மெஸ்ஸியா எனும் இயேசுவையா? அப்படியானால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள். அவன் மரணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. பரபாஸ், உன்னை ஏன் கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று ஊரார் சொல்லுகிறார்கள்? அதுக்கு ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்லிட முடியாதுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ரோமாபுரியான்களை பிடிக்காது. அவன் நம்ம நாட்டை அடிமையா வச்சிருக்கான். நம்ம ஏரோது ராசா அவனுக்கு கையாடு. அவனுங்க இங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க, மூட்டை மூட்டையோ சுரண்டிட்டு போனாங்க. கேட்கறதுக்கு இங்க நாளியே இல்லை. இதை பார்த்து பார்த்து எனக்கு வயிறு எரிஞ்சு போச்சுங்க. ஆனா நானும் ஏழை, நான் என்ன அவங்களை எதிர்த்து படையா திரட்டிட்டு போக முடியும்? ஏதோ என்னால முடிஞ்சது. என்ன மாதிரி 10-15 ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு அவங்களை அடிச்சு உதச்சி வழிபறி செய்கிறது. அவசியம் ஏற்பட்டதுன்னா கொன்னே போட்டுறதுதான். இப்படி சில நல்ல காரியங்களை செஞ்ச கடைசியில ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டேன். அடடா, வழி தவறி போய்விட்டாயே பரபாஸ். வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்று எங்கள் நாயகர் சொல்லுவார். வன்முறை வன்முறையைத்தான் உருவாக்கும். பிரச்சனைகள் தீர அது வழியே அல்ல. ஐயா, ஆமாம் பரபாஸ், நீ அடிப்படையில் மிகவும் நல்லவன். நல்ல மரம் நல்ல கனிகளைத்தான் கொடுக்க வேண்டும். கெட்ட கனிகள் கொடுப்பது அதன் இயல்புக்கு பொருந்தாது. ஐயா ஐயா, நான் ஒரு நல்லவன்னு நீங்க எதை வச்சு யார் சொல்றீங்க? பரபாஸ், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும்? அப்படின்னா எனக்கு கூட முடிவு காலம் உண்டுன்னு சொல்றீங்களா? நான் சொல்வதென்ன, உண்மையாகவே உனக்கு பொழுது விடிந்து விட்டது. எப்பொழுது நீ கிறிஸ்துவுக்காக விடுதலை செய்யப்பட்டாயோ அப்பொழுதே நீ உன் பழைய வாழ்க்கையிலிருந்தும் உன் பாவங்களிலிருந்தும் விடுதலையாகிவிட்டாய் என்ற அர்த்தம். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? பரபாஸ், கிறிஸ்துவின் பெயரால் கூறுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. விசுவாசம் கொள் பரபாஸ். இன்னும் உனக்கு நிறைய வயது இருக்கிறது. காலம் கடந்து விடவில்லை. ஒரு புதிய வாழ்வை, இனிய வாழ்வை, தூய வாழ்வை நீ இப்பொழுதே துவங்கலாம். இந்த வினாடியே நீ புதிய மனிதனாக. ஐயா ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா, அந்த கிறிஸ்துவ
இனிமேல நாம பார்க்க முடியுங்களா? அவர் என்னவோ உயிர்த்து வருவேன் என்றுதான் சொன்னார். வந்தால்தான் நிச்சயம். எப்படியோ அவரை நீங்களாவது மறுபடியும் பார்த்தா சரிங்க. ஆமா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க வரும்போது ரொம்ப வேதனையோடு வந்தீங்கல்ல? ஆமாம். இப்போ பரபாஸ், இதோ இதோ இந்த இரத்த சிலுவையின் தரிசனத்தில் எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. ஆமாம் பரபாஸ், எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. இயேசுவே, அப்பா, 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 என்னப்பா இது? நான் ஏற்றி வைத்திருந்த விளக்கு கூட அணைந்து விட்டது. இந்த இருட்டில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இப்படி கண்ணீர் விடுவதை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். மகளே, இருட்டுக்கும் கண்ணீருக்கும் எப்போதுமே நெருங்கிய உறவு உண்டு மகளே. நீ ஏற்றி வைத்திருந்த விளக்கை நான் தானம்மா அணைத்தேன். என் இதயம் முழுவதும் இருண்டு கிடக்கும் போது இந்த வெளிச்சம் கூட எனக்கு வெளி வேஷமாக தோன்றுகிறது. அப்பா, பாஸ்கா பண்டிகை துவங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் ஜெபக்கூடம் போகவில்லையே? ஜெபக்கூடம்? யாரிடம் போய் நான் எதை ஜெபிப்பது? ஜூலியட், கடவுளின் மகனை கொன்றுவிட்டு கடவுளின் முன்னால் போய் நிற்பதற்கு என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை மகளே. அந்த போதகரின் மரணம் உங்களை அதிகமாக தான் பாதித்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்து கூடவா அவரை காப்பாற்ற முடியவில்லை? ஐயோ ஐயோ, முடியவில்லை மகளே, முடியவில்லை. அந்த சதிகாரர்கள் அவரை பழி வாங்கி விட்டார்களே. அப்பா, நீங்கள் அந்த சனரிய சபையில் மிகவும் முக்கியமான, நீங்களே அவருக்காக வாதிட்டேனா? இல்லை, வார்த்தைகளால் போரிட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன பயன்? அவர்கள் முதலிலேயே தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு அல்லவா விசாரணையை துவங்கினார்கள். அப்பா, விசாரணை என்ற பெயரில் ஒரு பெரிய நாடகமே அல்லவா அங்கே நடந்தது. அங்கே போதகருக்கு ஆதரவாக என்னையும் நம் அரிமத்தேயா சூசையும் தவிர வேறு ஆள் இல்லையே அம்மா, வேறு ஆள் இல்லையே. அங்கே இருந்த அத்தனை பரிசெய்ய பாதகர்களும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். நாங்களோ 2 பேர். நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? கையறு நிலை கலங்கி தவித்ததுதான் நிச்சம். நல்ல வேலை அப்பா, கடைசியில் அந்த உத்தமரின் திருவுடலை நல்லடக்கம் செய்யும் பாக்கியமாவது உங்கள் இருவருக்கும் கிடைத்தது. அப்பா, அந்த புனித போதகரின் மேல் நீங்கள் இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர்களே, இதற்கு முன் எப்பொழுதாவது அவரை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறீர்களா? அவரோட பேசியிருக்கிறீர்களா? ஆமாம் ஜூடித், நான் அந்த புனிதரை பார்த்திருக்கிறேன். என் மகனை குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. இவனை விட்டு ஓடிப்போ. அப்பா, மகனே, 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 ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அதிசயமா இருக்க ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி
எவரும் நீர் செய்கிற அருங்குறிகளை செய்ய முடியாது. எவனும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாதென்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பின் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊனுடலால் பிறப்பது ஊனுடலே, ஆவியால் பிறப்பதோ ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதோ எங்கு செல்கிறது என்பதோ தெரியவில்லை. ஆவியில் பிறப்பது என்பதும் அப்படியே. அப்பா, நிச்சயமாக நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஆனால் என்னப்பா, சொல்லுங்கள் அப்பா. அவரை பின்பற்றத்தான் என்னால் இயலவில்லை மகளே. ஏனப்பா? பயம். இந்த பரிசேய கூட்டத்தினிடம் எனக்கிருந்த பயம். இவர்கள் மத்தியில் எனக்குள்ள அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, இவற்றின் மீது நான் வைத்திருக்கும் பற்று, பாசம், இவையெல்லாம் சேர்ந்து என்னை செயலற்றவனாக்கி விட்டன மகளே, செயலற்றவனாக்கி விட்டன. நிக்கோதேமு. அப்பா, அருமைதேய மாமா. வணக்கம் மாமா, வாருங்கள். வாழ்த்துகிற மனநிலையில் நான் இப்போது இல்லை என்றாலும் உன்னை வாழ்த்துகிறேன் மருமகளே. என் நிலை மட்டும் இங்கே என்ன வாழ்ந்தது? நானும் நிலை குலைந்துதான் போயிருக்கிறேன் சூசை. எனக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே சிவப்பு நிறமாக தெரிகிறது. இந்த நாடு முழுவதும் அந்த புனிதரின் ரத்தம் பூசப்பட்டது போல் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருந்தது. அதனால் தான் உங்களை தேடி ஓடோடி வந்தேன். நாட்டிலும் வீட்டிலும் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இரத்தக்கரை படிந்து விட்டது. ஒரு பாவமும் அறியாத அந்த கடவுளின் செம்மறியை கொன்ற பழியும் பாவமும் நம் மீதும் நம் தலைமுறைகளின் மீதும் விழுந்து விட்டது. அதிலிருந்து நமக்கு விடுதலையே இல்லை. ஏன் இல்லை? இப்போதாவது இந்த பரிசேய பாவிகளை விட்டு நாம் விலகிவிடக் கூடாதா? அந்த இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து விடக் கூடாதா? இனியும் இந்த கொலைகார கும்பலோடு தான் நாமும் இருக்க வேண்டுமா? இந்த வினாக்கள் எனக்குள்ளும் எழுந்தன. நானும் யோசித்து பார்த்தேன். ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. நாம் தான் பிறப்பிலேயே ஒரு நச்சு வட்டத்திற்குள் அகப்பட்டுக் கொண்டு விட்டோமே. படம், பதவி, செல்வாக்கு என்ற பொன் விலங்குகளை பூட்டிக் கொண்டு அதை சுற்றி சுற்றி ஒரு வகை போதையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. நம்மால் சுயமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக இயங்க முடியாது. அப்படி சிந்திக்கவும் இயங்கவும் நாம் துவங்கினால் நம்முடைய மத, இன, சமுதாய அடிப்படைகள் இடிந்து தகர்ந்து தரைமட்டமாகிவிடும். ஒரு வகையில் நீங்கள் சொல்வதும் உண்மைதான். மண்வெட்டி பிழைக்கவோ உடம்பில் தெம்பில்லை, பிச்சை எடுக்கவோ வெட்கமா இருக்கிறது என்றானே ஒருவன். அந்த நிலையில் தான் இன்று நாமும் இருக்கிறோம். நம் காலம் கடந்து விட்டது. உண்மைக்காக எதையும் இழக்கவோ எவரையும் எதிர்க்கவோ இப்போது நமக்கு சக்தி இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இனி காலம் முழுவதும் இதுவரை இயேசுவே ரகசியமாய் நாம் நேசித்தது போலவே இனியும் அவரை நினைத்து நினைத்து ரகசியமாய் நாம் அழுது கொண்டிருக்க வேண்டியதுதான். வரப்போகும் இயேசுவின் தொண்டர்களுக்கு இடையூறு இல்லாமல் வழிவிட்டு நிற்பதை தவிர நாம் இனி செய்வதற்கு எதுவும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அது இருக்கட்டும், உங்களை நான் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு கூறினாரே, அது உண்மையாக இருக்குமா? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அதை நான் நம்புகிறேனா
இல்லை நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது இயேசுவின் சீடர்கள் நம்புகிறார்களா அதுவல்ல இப்போது முக்கியம். நமது பரிசேயர்கள் அதை நம்பி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதானே வினோதம். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமா, வரும் வழியிலே நமது சனேரிய சபையைச் சேர்ந்த 4-5 ஆட்களை தற்செயலாக சந்தித்தேன். இயேசு எங்கே உண்மையாகவே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டு அவரது கல்லறைக்கு காவல் போட வேண்டும் என்றார்கள். அதை தலைமைக்குரு ஆண்டிபாசிடம் சொல்வதற்காக பாஸ்கா விருந்தை கூட விட்டுவிட்டு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பைத்தியக்காரர்கள். அரிமத்தேயா சூசை, இந்த வேதனையான நேரத்திலும் இது உண்மையிலேயே வேடிக்கையான செய்திதான். கிறிஸ்துநாதரே, உமது பெருமையே பெருமை. இன்றுதான் பாஸ்கா பண்டிகையை நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இது போன்ற ஆனந்தத்தை இதுவரை நாம் அடைந்ததே இல்லை. இல்லையா மாமா? ஆமாம் கைபாஸ், நீ எதை உணர்த்த வருகிறாய் என்பது எனக்கு புரிகிறது. நம்முடைய பிறவி பகைவன் அந்த நாசரேத்தூர் நாசக்காரன் ஒழிந்தான். அவனை நாம் திட்டம் போட்டு ஒழித்து கட்டிவிட்டோம். இதைவிட ஒரு நல்ல காரியத்தை இனி நாமே நினைத்தாலும் செய்ய முடியாது. ஆமாம் ஆமாம், 3 ஆண்டுகள் அந்த பாதகன் நம்மை என்ன பாடுபடுத்தி விட்டான். நாக்கில் நரம்பில்லாமல் ஒட்டு மொத்தமாக அவன் நம்மை அத்தனை பேரையும் வசைபாடினான். நம்மை விரியன் பாம்பு குட்டிகள் என்றான், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றான், கொசுவை வடிகட்டி விட்டு ஒட்டகத்தை விடுங்கும் முட்டாள்கள், குருட்டு வடிகாட்டிகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தான். அதிசெயர் என்ற சொல்லுக்கு வெளிவேடக்காரர்கள் போலிகள் என்ற விபரீத அர்த்தங்களை அவன் அகராதியில் ஏற்றிவிட்டான். அவனை சிலுவையில் அறைந்து கொல்லாமல் வேறென்ன செய்வது? ஆம், அந்த நம் குலப்பகைவன் நேற்று இருந்தான், இன்று இல்லை. தன்னை கடவுளின் மகன் என்று கூறிக்கொண்டவனை போடா போ என்று அவன் அப்பனிடமே அனுப்பி வைத்து விட்டோம். உண்மையிலேயே இன்று நமக்கு ஆனந்த திருநாள் தான். ஆனால் நம் ஆவியாவுக்கு மட்டும் அப்படி இல்லை போலிருக்கிறதே. ஆவியா, இந்த இன்ப வேளையில் நீங்கள் மட்டும் ஏன் முகவாட்டத்துடன் இருக்கின்றீர்கள்? மன்னிக்க வேண்டும் கைபாஸ், உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். கூறினால் வருந்துவீர்கள். பரவாயில்லை, கூறுங்கள். நீங்களும் எங்களில் ஒருவர் தானே. அதை நினைத்துத்தான் நான் இப்போது வேதனையும் வெட்கமும் பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன கைபாஸ், நான் சொல்கிறேன் என்று கோபிக்காதீர்கள். உங்களுடைய குதூகலமும் கொண்டாட்டமும் வணக்கத்திற்குரிய குருமார்களின் குதூகலமாகவோ கொண்டாட்டமாகவோ எனக்கு தோன்றவில்லை. இருதயமற்ற ஒரு கொலைகார கும்பலின் வெறியாட்டமாகவே அது எனக்கு தோன்றுகிறது. ஆவியா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கைபாஸ், கைபாஸ் என்ற உங்கள் பெயருக்கு அறிமுகமற்றவர் என்று ஒரு அர்த்தம் உண்டே. நீங்கள் அப்படி எவருக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு அனாமதயமாகவே இருந்தால் கூட எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். ஆனால் சரித்திரத்திற்கு நீங்கள் இப்படி விகாரமான முறையில் அறிமுகமாகி இருக்க வேண்டாம். உங்களையும் உங்களது கூட்டத்தையும் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. நாங்கள் செய்த குற்றம் சாதாரண குற்றமா செய்திருக்கிறீர்கள்? பட்ட பகலில் ஒரு படுகொலை அல்லவா செய்திருக்கிறீர்கள்? ஒரு உத்தம புருஷன் ரத்தத்தில் அல்லவா குளித்திருக்கிறீர்கள்? நாம் வேண்டுமென்றேதான் அப்படி செய்தோம். ஒருவனுக்காக பலர் அழிவதை விட பலருக்காக ஒருவன் அழிவதே மேல் என்று நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். யாருக்காக யார் அழிவது என்பதை தீர்மானிக்க நீங்கள் யார்? நான் யார்? நாம் என்ன எல்லாம் அல்ல ஆண்டவனா? அந்த யெகோவாவா? நான் தலைமை குரு. நாம் எல்லோருமே மகிமை வாய்ந்த குருத்துவம் வாய்ந்தவர்கள், புனிதமான பரிசேயர்கள். அதோடு ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இன்னும் வேத வித்தகர்கள், சட்ட வல்லுநர்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாமே. ஆவியா, நீங்கள் எல்லையை மீறுகின்றீர்கள். இந்த பாஸ்கா பண்டிகையின் மகிழ்ச்சியையே நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். மன்னிக்கவும், அதை கெடுத்தது நான் அல்ல. வாருங்கள், இந்த அகால வேளையில்
என்ன இப்படி அலங்கோலமாக ஓடி வருகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் பண்டிகை இல்லையா? பண்டிகையாவது பலகாரமாவது நாங்கள் பதறி போய் வந்திருக்கிறோம். காரணம்? கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நசரேயன் இயேசு அவன் சொன்னது போலவே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து விட்டார். இது என்ன வீண் கற்பனை? எங்கேயாவது செத்தவன் பிழைப்பானா? என்ன அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டீர்கள்? 2-3 பேரை அவனே அப்படி பிழைக்க வைத்ததாக நம்மிடம் வந்து நம்முடைய ஆட்களை கூறவில்லையா? அவன் ஏதாவது வித்தை காட்டியிருப்பான். கண்கட்டு வித்தைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு இருக்கிறது. தப்பி தவறி அவன் பிழைத்து வந்துவிட்டால் நம் பிழைப்பும் போய்விடும், நாட்டில் நமக்குள்ள மதிப்பும் போய்விடும். நீர் ஏன் சிரிக்கிறீர்? எங்களை கேலி செய்கிறீரா? நான் உங்களை கேலி செய்ய சிரிக்கவில்லை. பரிசேயர்களாகிய நம்முடைய பொது சுபாவங்களை எண்ணித்தான் சிரிக்கிறேன். நாம் எதை நம்புகிறோமோ அதை சொல்வதில்லை, எதை சொல்லுகிறோமோ அதை நம்புவதில்லை. இதுதான் நம்மிடத்தில் உள்ள தகராறு. நிறுத்தம். உம்முடைய சுய விமர்சனத்தை ரசிக்க போது எங்களுக்கு நேரமில்லை. தலைமை குருவே, தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி காண வேண்டும். என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒரு வழியும் தோன்றவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன? சொல்லும். நாளை நாம் எல்லோரும் சென்று ஆளுநர் பிலாத்துவை சந்திப்போமே. சந்தித்து அந்த நசரேயனின் கல்லறைக்கு பலத்த காவல் போட சொல்லுவோம். போட்டு தப்பி தவறி அவன் உயிர் தெழுந்து விட்டால் அந்த காவலர்களை விட்டே மறுபடியும் அவனை அங்கேயே அடித்து கொன்று குடிவெட்டி மூடி விடுவோம். திட்டம் என்னவோ சரியானதுதான். ஆனால் இதை அப்படியே பிலாத்துவிடம் கூறினால் அவன் நம்மை எல்லாம் பித்தர்கள் என்றுதான் நினைப்பான். அதற்கு ஒப்புக்கொள்ளவும் மாட்டான். அவனிடம் பக்குவமாகவும் சந்தேகத்திற்கு சற்றும் இடமே தராமல் சாமர்த்தியமாகவும் தான் நாம் பேச வேண்டும். எப்படி மாமா, எப்படி? அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன, நேற்றிலிருந்து நானும் பார்க்கிறேன். அடிக்கடி கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறீர்களே, அவற்றில் அப்படி என்னதான் ஒட்டி இருக்கிறது? என்னவா? கரை, இரத்தக்கரை. அந்த நசரேத் இயேசுவின் இரத்தக்கரை. அது எப்படி? அந்த மனிதருக்கு நீங்கள் மரண தண்டனை விதித்தீர்கள். ஆனால் அதை நிறைவேற்றியது நீங்கள் அல்லவே. உங்கள் கைகளில் எப்படி இரத்தக்கரை படிந்தது என்றுதானே கேட்கிறாய்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை கிளாசியா. ஆனால் என் கைகளில் நீக்க முடியாத இரத்தக்கரை படிந்திருப்பதை நான் மட்டும் அந்தரங்கமாய் உணர்கிறேன். எத்தனையோ முறை கழுவிவிட்டேன், அந்த கரை போகவே இல்லை. அது போகாது. ஏனென்றால் அது உங்கள் கைகளில் படிந்த கரை அல்ல, உங்கள் உள்ளத்தில், வாழ்க்கையில், உங்கள் வரலாற்றில் படிந்துவிட்ட கரை. அதை தண்ணீரால் அல்ல, உங்கள் கண்ணீரால் தான் கழுவ முடியும். உண்மை, உண்மை, உண்மைதான் கிளாசியா. எனக்கு வெளிப்படையாக அழுது பழக்கமில்லை. ஆனால் என் இதயத்தில் இப்போது வெறும் உப்பு கண்ணீர் அல்ல, உதிரமே கொட்டிக் கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இப்போது நீங்கள் வேதனைப்பட்டு என்ன பயன்? அப்போதே நான் உங்களை எச்சரிக்கவில்லையா? எச்சரித்தாய். அந்த நீதிமானின் காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று காவலனிடம் நீ தகவல் அனுப்பினாய். ஆனாலும் அந்த நீதிமானை நீங்கள் தண்டித்தீர்கள். இல்லை, இல்லை, நான் தண்டிக்கவில்லை. வெறி பிடித்த யூதர்கள் அவர் கழித்த தண்டனையை வேறு வழியே இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள நேர்ந்தது. ரெண்டும் ஒன்றுதான். சக்தி வாய்ந்த ரோமானிய பேரரசின் பிரதிநிதியே விரும்பியும் ஒரு நல்லவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அப்படித்தானே? இதை நான் நம்ப வேண்டுமா? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. அங்கே கைதியாக நின்றது அந்த நசரேத் இயேசு மட்டும்தான் என்று நீ நினைக்கிறாயா? இல்லை கிளாசியா, இல்லை. அவரை விட மோசமான, செயலிழந்த பெரிய கைதியாக நான் தான் அங்கிருந்தேன். நீங்களா? ஆம், நானேதான். யூதர்களின் பரம்பரை சட்டங்களையும் நீதிகளையும் எதிர்த்து போராட முடியாத,
ரோமாபுரி அரசவிடம் எனக்கு வகுத்தளித்த வரம்புகளை மீற முடியாத ஒரு சூழ்நிலையின் கைதியாக, தற்கொலை செய்து கொண்ட மனசாட்சியோடு வெண்பட்டும் கீடமும் அணிந்த ஒரு விசித்திரமான கைதியாக நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். கிளாதியா, நிலை குலைந்து நின்று கொண்டிருந்தேன். யூதர்களின் அரச காரியங்களுக்கு மட்டும்தான் நான் ஆளுநன். ஆனால் அவர்களின் மத கொள்கைகளிலோ நடைமுறைகளிலோ தலையிட ரோமாபுரி எனக்கு அனுமதி வழங்கவில்லை. அப்படி வழங்கி இருந்தால் நேற்றைய கதையே தலைகீழாக மாறியிருக்கும். என்ன செய்திருப்பீர்கள்? அந்த பரிசேயன்கள் அத்தனை பேரையும் ஒருவன் விடாமல் சிலுவைகளில் அறைந்துவிட்டு அந்த இயேசுவிற்கு நான் விருந்தளித்து வழி அனுப்பி வைத்திருப்பேன். அவ்வளவு உயர்ந்த மனிதரா அவர்? என்று அப்படி கேட்டுவிட்டாய் கிளாதியா. அவர்தான் மனிதர். மானுடத்தின் முழுமையை அந்த அலங்கோல நிலையிலும் அவரிடத்தில் தான் நான் தரிசித்தேன். அதனால்தான் அந்த மத வெறியர்களிடம் இதோ மனிதன் என்று நான் அவரை அடையாளம் காட்டினேன். ஆனாலும் அப்போது கூட அவனை சிலுவையில் அறையுங்கள், அவனை சிலுவையில் அறையுங்கள் என்றுதான் அந்த முட்டாள்கள் கூச்சலித்தார்கள். என்ன என்ன இங்கே மறுபடியும் கூச்சல்? ஓ ஓ மறுபடியும் அந்த பூசாரிகளா? குடியை கெடுக்கவோ? இரு, நான் பார்த்துவிட்டு வருகிறேன். அவங்களை விட்டால் நம் படுக்கை அறைக்கே வந்து விடுவார்கள். என்ன இந்த காலை வேளையில் திடீரென்று? உங்கள் மத சட்டப்படி உங்களுக்கு இன்று கட்டாய ஓய்வு நாள் அல்லவா? ஓய்வு நாள் தான். ஆனால் இன்று நாங்கள் ஓய்வெடுக்கும் மனநிலையிலும் இல்லை, சூழ்நிலையிலும் இல்லை. ஏனில்லை? அதுதான் என்னை கருவியாக வைத்து உங்கள் பிறவி பகைவரை நேற்று கொன்று விட்டீர்களே. இன்னும் அந்த மனிதனை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை. அந்த புரட்டுக்காரன் தான் செத்தால் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன் என்று பலமுறை பலரிடம் சொல்லி இருக்கிறார். அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? உயிர்த்தெழுந்து அவர் என்னை வந்து பார்த்தால் அவரை கட்டாயம் உங்களிடத்தில் அனுப்பி வைக்கிறேன். ஏனென்றால் செத்த பிறகு ஒருவரை தண்டிக்க எங்கள் சட்டத்தில் இடமில்லை. நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் போல இருக்கிறது. பின்னென்ன, நான் குழுகுழு என்று இருப்பேன் என்று எதிர்பார்த்து வந்தீர்களா? படுபாவிகளே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையும் அல்லவா பாவியாக்கி விட்டீர்கள். என் கைகளிலும் அல்லவா ரத்தத்தை பூசிவிட்டீர்கள். அதுதான் உங்கள் பாவம் பழிகளையும் சேர்த்து நேற்று நாங்களே ஏற்றுக்கொண்டோமே. நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் என் மனசாட்சி என்னை வாளாய் அறுக்கிறதே, ஈட்டியாய் குத்தி துளைக்கிறதே. அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நானும் என் மனைவியும் நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. மன்னிக்க வேண்டும். நேற்று முடிந்த கதையை இன்று பேசுவதில் பயன் என்ன? நாங்கள் ஒரு அவசிய காரியத்திற்காக உங்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அவசரம் தானே? அதே போல சாவதற்கு யாராவது அவசரப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். இந்த நாடும் உருப்படும். சரி, உங்களோடு வாதாடி கொண்டிருக்க இப்போது எனக்கு நேரம் இல்லை. முதலில் வந்த காரியத்தை சொல்லுங்கள். அந்த புரட்டுக்காரன் போலி மெசியா இயேசு உயிர் தழுவான் என்று எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதை ஏன் என்னிடம் சொல்லுகிறீர்கள்? அது உங்கள் பாடு. ஆனாலும் அவனது சீடர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவனை விட பெரிய புரட்டர்கள், மாயாவிகள். சீக்கிரம் சொல்லி முடியுங்கள். அவர்கள் கல்லறையில் இருக்கும் அவனது பணத்தை எப்படியாவது திருடிக் கொண்டு போய் எங்கள் மெசியா இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்று பொருளையை கிளப்புவார்கள். பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். நீங்கள் சொல்லுவது ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா? ஒரு பிணம் உயிர்த்தெழுந்து வருவது என்பது வேறு, அது காணாமற் போவது என்பது வேறல்லவா? வேறுதான். ஆனால் அவரது சீடர்கள் கடுகை மலையாக்கி விடுவார்கள். இல்லாத பிணத்தை வைத்து இருப்பதையும் இல்லாததையும் கூறி அப்பாவி மக்களை குழப்பி விடுவார்கள்.
அப்பொழுது நிலைமை இதைவிட மோசமாகிவிடும். ஓ, புரளிகளை கிளப்பவும் அப்பாவி மக்களை குழப்பவும் உங்களை விட திறமைசாலிகள் கூட இந்த நாட்டில் இருக்கிறார்களா? சரி, அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் காவலர்கள் சிலரை அனுப்பி அந்த இயேசுவின் கல்லறைக்கு காவல் இருக்க சொல்லுங்கள். அது போதும். பிறகு நாங்கள் கவலை இல்லாமல் இருப்போம். அந்த மனிதனின் பிணத்திற்கு கூடவா நீங்கள் பயப்படுகிறீர்கள்? மிகவும் தைரியசாலிகள் தான். ஆனால் கல்லறையை காவல் காத்து என் வீரர்களுக்கு பழக்கமில்லை. ஏன், உங்களுடைய வீரர்கள் எல்லாம் என்னானார்கள்? அவர்களை வைத்தே நீங்கள் இந்த வெட்டியான் வேலையை செய்யலாமே. செய்யலாம் தான், ஆனால் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டுமே. ஓஹோ, என் அனுமதி கேட்டு வந்தீர்களா? என் விரலை எடுத்து என் கண்களையே குத்துவதில் நீங்கள் எப்போதுமே வல்லவர்கள் தான். அப்படி இல்லை, உங்களுக்கு சிரமம் என்றால் நாங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என் சுமையை குறைக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். ஆஹா, என்ன பரிவு, என்ன பணிவு. சரி, உங்கள் ஆசையைத்தான் நான் ஏன் கெடுக்க வேண்டும்? உங்கள் இஷ்டப்படியே செய்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. இனி நீங்கள் போகலாம். மிக்க நன்றி ஐயா. நாங்கள் போய் வருவோம். வணக்கம். தலைமை குருவே, பெரியவரே. ஐயா, என்ன? இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன, சொல்லுங்கள், தீர்த்து வைக்கிறோம். நேற்று என்னவென்றால் அந்த கொள்ளைக்காரன் பரபாசை விட அந்த சாது மனிதரை பயங்கரமானவர் என்றீர்கள். இன்று என்னவென்றால் அவர் கல்லறைக்கு போர் வீரர்களை காவல் வைக்க சொல்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே முன்பே பைத்தியம் பிடித்து விட்டதா, அல்லது இனிமேல் தான் பிடிக்க போகிறதா? என்ன ஆயிற்று உங்களுக்கு? இடி இடிப்பதை போல் சிரிக்கிறீர்களே. கொஞ்சம் சிரித்து முடித்து விட்டு சொல்கிறேன். அப்பா, எனக்கு சிரித்து சிரித்து வயிறு கூடலாகிவிட்டது. போதும் போதும், அப்படி என்னதான் பெரிய வேடிக்கையை பார்த்து விட்டீர்களோ? பார்த்த வேடிக்கை இல்லை யாரோதி, நான் கேட்ட வேடிக்கை. இப்போதுதான் நமது ஒற்றன் வந்து கூறிவிட்டு போகிறான். கேட்டால் நீயும் சிரிப்பாய். அப்படி என்ன செய்தியோ? வர வர இந்த பரிசெயல்களுக்கு பிணத்தை கண்டு கூட பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன, பிணத்தை கண்டா? ஒரு கல்லறைக்கு காவல் போட பிலாத்து விட போய் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த மகா புத்திசாலியும் அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். யாருடைய கல்லறையாம்? நேற்று காலை ஒரு கைதியை என்னிடம் கூட்டி வந்தார்களே, நினைவு இருக்கிறதா? ஆமாம், நீங்கள் தான் கூறினீர்கள், யாரோ இயேசுவின். அவனேதான். இந்த பரிசேயர்கள் அவனை நேற்று மாலை அந்த அடிமுட்டால் பிலாத்துவின் அனுமதியோடு சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள். அப்படியா? பிறகு அவன் உயிரோடு இருந்த போது, நான் செத்து 3ஆம் நாளே உயிர் தெழுவேன் என்று கூறி வந்தானாம். எங்கே அது உண்மையாகிவிடப் போகிறதோ என்று அவனது கல்லறைக்கு காவல் போட்டு விட்டார்கள். உங்களிடம் நான் நேற்றே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்ன? நேற்று இந்த விஷயத்தில் நீங்களும் ஒரு தவறு செய்தீர்கள். நானா தவறு செய்தேனா? ஆமாம், அந்த குற்றவாளியை தண்டிக்கும் உரிமையை நீங்கள் ஆளுநர் பிலாத்துவுக்கு அளித்திருக்க கூடாது. நீங்களே அதை செய்து நாட்டின் மன்னர் என்ற உரிமையை நீங்கள் நிலைநாட்டியிருக்க வேண்டும். நீ அப்படி எண்ணுகிறாயா? ஆனால் இதில் பிலாத்து செய்த ஒரு பெரிய சூழ்ச்சியை நீ புரிந்து கொள்ளவே இல்லையே. சூழ்ச்சியா? ஆமாம், எனக்கு எதிராக ஒரு பெரிய சதிவலையையே அவன் பின்னி இருந்தான். குற்றம் சாட்டப்பட்ட அந்த இயேசுவை விசாரித்த போது பிலாத்துவுக்கு அவனை ஒரு குற்றவாளியாக நினைக்க முடியவில்லை. அதே நேரத்தில் எப்படியும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற இந்த யூத குருமார்களின் வெறி கூச்சலையும் அவனால் சமாளிக்க முடியவில்லை. அதனால் பாரம்பரியெல்லாம் என் மீதே விழட்டும் என்று பக்குவமாக அவர்களை இங்கே அனுப்பி வைத்து விட்டார். அதை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அவனுக்கு தீர்ப்பளித்திருக்கலாம். நான் மட்டும் ஒரு நிரபராதியை தண்டிக்கலாமா? அதை நீங்கள் விரும்பாவிட்டால் அவனை மன்னித்தாவது விட்டிருக்கலாமே. இந்த இயேசுவின் விஷயத்தில்
இந்த இரண்டுக்குமே எனக்கு தகுதி இல்லை ஏரோதியே. என்ன, மன்னரான உங்களுக்கே தகுதி இல்லையா? யூதர்களால் அடித்து அவமானப்படுத்தப்பட்டு நொந்து போன நிலையில் தான் அவன் என் முன்னால் வந்து நின்றான். ஆனால் அப்போது கூட அவனது அகன்ற கண்களில் வீசிய அசாதாரண ஒளியைக் கண்டு நான் பயந்து விட்டேன். நான் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் அவன் பதில் கூற மறுத்து விட்டான். பிடிவாதமாக அவன் என்னிடம் மௌனம் சாதித்தான். உண்மைதான், உண்மைதான். ஆனால் ஆனால் அது ஒரு கடவுளின் முடிவற்ற மௌன நிலையாக எனக்கு தோன்றியது. உனக்காக நான் கொன்ற அந்த ஸ்நாபக அருளப்பர் கூட ஒரு ஞானியாக மட்டும்தான் எனக்கு தோன்றினார். ஆனால் இந்த மனிதனோ அந்த ஞானமே தானாக இருந்தான். அவன் தவ நிலையை என்னால் கலைக்க முடியவில்லை. இதை அந்த யூதர்களிடமே நீங்கள் கூறியிருந்தால் நிச்சயமாக ஒரு பூகம்பமே அங்கே வெடித்திருக்கும். இந்த யூத பரிசேயர்கள் எப்போதுமே என்னை நன்றாக வெறுப்பவர்கள் அல்லவா? நான் இயேசுவுக்காக அவர்களோடு வாதாடி அந்த மனிதனை விடுதலை செய்திருந்தால் அவர்களது வெறுப்பு இன்னும் அதிகமாகி இருக்கும். இந்த நாட்டில் எனக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை அவர்கள் தூண்டிவிட்டிருப்பார்கள். நான் அதை எண்ணித்தான் அஞ்சினேன். அதனால் ராஜதந்திரத்தோடு பிலாத்து என் மீது வீசிய அம்பை நான் சாமர்த்தியமாக அவன் மீதே வீசிவிட்டேன். மீண்டும் ஒரு பாவம் அல்லது பகை, இவை இரண்டிலும் இருந்தே இப்போது நான் தப்பித்து விட்டேன். அட அப்பா, நீங்கள் கூட பாவம் பழிக்கெல்லாம் பயப்படுவதுண்டா? சலோமே, வா சலோமே. நாங்கள் இங்கே நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டேதான் வந்தேன். மிகவும் நல்லது. அப்படி என்றால் நீயே சொல், நான் செய்தது சரிதானே? நிச்சயமாக தவறுதான். நீங்கள் அந்த மனிதரை விடுதலை தான் செய்திருக்க வேண்டும். என்ன நீ கூட இப்படி சொல்லுகிறாய் சலோமே? அவன் ஒருவனுக்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே என்னால் எதிர்த்து நிற்க முடியுமா? இந்த நாட்டின் அரசர் என்ற முறையில் நீங்கள் அதைத்தான் செய்திருக்க வேண்டும். குற்றம் சாட்டுபவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதற்காக குற்றமற்றவர்களை கொடுமைப்படுத்தலாமா? அவனை நான் தண்டிக்கவில்லை. அந்த நிரபராதியை விடுதலை செய்யும் கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. பிலாத்துவிடமே நீங்கள் அந்த மனிதரை மீண்டும் அனுப்பியதில் ராஜதந்திரம் இருக்கலாம். ஆனால் அதில் நேர்மை இல்லை, நியாயமும் இல்லை. நான் அப்படி நினைக்கவில்லை செலோமி. வலிய வந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டாரே, தன் உரிமையை விட்டு கொடுத்து விட்டாரே, தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லையே என்றுதான் எனக்கு வருத்தம். உனக்கு எப்போதுமே உன் உரிமையை பற்றியும் உடைமைகளை பற்றியும் தான் கவலை. நீ வேறு எப்படி நினைப்பாய்? ஆனால் கூட அப்பா, இதில் ஒரு சின்ன ஆறுதலும் திருப்தியும் மட்டும் எனக்கு உண்டு. திருப்தியா? ஆம். நேற்றிலிருந்து இந்த ஜெருசலம் நகரே சோகத்தில் மூழ்கி கிடப்பதாக என் தோழிகள் கூறினார்கள். நல்ல வேளை, அதன் துயரத்திற்கு நீங்கள் காரணமாகி விடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த அருளப்பரை கொன்றது போல் இந்த இயேசுவையும் நீங்களே கொண்டிருந்தால்? சலோமே, இந்த குற்றச்சாட்டை நீ அடிக்கடி கூறுகிறாய். நீ கேட்டதால் தானே அந்த கொடுமையை நான் செய்தேன். நான் தான் கேட்டேன். மதுவின் போதையில், அன்று அந்த அவையில் என் ஆட்டத்திற்கு கிடைத்த அற்ப புகழின் போதையில், அதுவும் அம்மா கேட்க சொன்னதால் அந்த ஞானியின் தலையை நான் உங்களிடம் பரிசாக கேட்டேன். அதற்காக அதை நீங்கள் கொடுத்து விடுவதா? நான் என்று விஷம் கேட்டிருந்தால் கூட நீங்கள் எனக்கு கொடுத்திருப்பீர்களா? நீ கேட்டதிலும் தப்பில்லை, அவர் கொடுத்ததிலும் தப்பில்லை. அந்த அருளப்பன் எங்கள் திருமணத்தையே விமர்சனம் செய்தார். உன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை கடத்தி வந்து அவளோடு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆண்டவன் தண்டனைக்கு ஆளாகாதே. மனம் வருந்து அவளை உன் சகோதரனிடம் இப்பொழுதே அனுப்பிவிடு. நல்ல மனிதனாக வாழ்வை துவங்கு. முதலில் இவரது சகோதரரை மணந்திருந்த நான் அவரிடமிருந்து விலகி மீண்டும் இவரை மணந்தேன் என்று எங்களை ஒழுக்கமற்றவர்கள் என்று பிரச்சாரம் செய்தான், சாடினான், சபித்தான். அதில் என்ன தவறு? நீங்கள் இருவரும் செய்த காரியம் இந்த நாட்டில் இந்த காலத்தில் பெரிய குற்றம் அல்லவா? எங்களுக்கு சரி என்று பட்டதை நாங்கள் செய்தோம். அதை கேட்க அவன் யார்? அதை போல் அவருக்கு சரி என்று பட்டதை அவர் பேசியிருப்பார். ஊர்வாய்க்கு தாழ் போட முடியுமா? அப்படி போட நீங்கள் யார்? யாரா?
நாங்கள் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர் மன்னர், நான் மகாராணி. அப்படி சொன்னால் எப்படி? நீதி எல்லோருக்கும் ஒன்றுதானே. மன்னருக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? எப்போதோ நடந்துவிட்ட காரியத்துக்கு இப்போதே நீங்கள் இருவரும் இப்படி வாதாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, அம்மா, முதலில் நான் கூறுவதை நீங்கள் இருவரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கூட உங்கள் திருமணத்தை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதை பற்றி நான் பேசுவது நாகரிகமும் அல்ல. எனக்கு ஒரு உண்மை நன்றாக தெரியும். ஏரோதிகளால் மட்டும் உருவாக்கப்படுபவர்கள் அல்ல. பொய்மை, கயமை, இயலாமை, பேராசை, சுயநலம், நம்பிக்கை துரோகம், இது போன்ற ஈனத்தனங்களுடைய கணவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஏரோதியார்கள் தோன்றத்தான் செய்வார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்ல வந்தது அதுவல்ல. ஆனால் அதை குறை கூறினார் என்பதற்காக ஒரு புனிதரின் தலையை கிள்ள வேண்டுமா? அறியாத வயதில், புரியாத போதையில் உங்கள் அருமை மகளே கேட்டதாக இருக்கட்டும், அதற்காக ஒரு உத்தமனின் உயிரை குடிக்க வேண்டுமா? உண்மையான அன்பினால் கூட ஒருவன் கண்மூடித்தனமாக செயல்படும் போது அதனால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் நிகழ்ந்து விடுகின்றன பார்த்தீர்களா? பிரியமானவர்களை திருப்தி செய்வதற்காக பெரிய பாவங்களை செய்வது அரச தர்மமும் அல்ல, மனித தர்மமும் அல்ல. அதனால் இப்போது என் நிலை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அன்றிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் குற்ற உணர்வால் நான் செத்து பிழைக்கிறேன். என் இளமையின் உற்சாகமும் கபடமற்ற தன்மையும் அந்த நாளோடு என்னிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு விட்டன. ஆடாத ஆட்டம் ஆடினேனே, அந்த ஆட்டமும் பாட்டமும் எப்போது அடியோடு நின்று விட்டது. நான் நடனம் ஆடும் போதெல்லாம் பிரியமாக அணியும் மணிமாலைகளில் கூட மணிகளுக்கு பதில் மனித தலைகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. அவற்றை நான் தூக்கி எறிந்து விட்டேன். மொத்தத்தில் இதயத்தால் இப்போது நான் ஒரு இடுகாட்டு பறவை, கல்லறை குயில். அருமை மகளே, மகளே, உன் இதயத்திற்குள் இப்படி ஒரு எரிமலை புதைந்து கிடக்கிறதா? அம்மா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாங்கள் இருவருமே உனக்கு பெரும் தீங்கு செய்து விட்டோம். அதற்காக எங்களை தயவு செய்து மன்னித்துவிடு மகளே. குற்றத்திற்கு வித்திட்டவளே நான் தானே. நான் எப்படி உங்களை மன்னிப்பது? அப்பா, இப்போது எனக்கு ஒன்று புரிந்துவிட்டது. நம்மை மட்டுமல்ல, இந்த நாட்டையே ஆண்டவர் இனி ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை. அன்று ஸ்நாபக அருளப்பர், நேற்று இயேசு, இப்படி புனிதமானவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து இங்கே அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இது நல்லதற்கல்ல. மிக விரைவில் இந்த நகரம் நாசமாக போகிறது, நாடு அழிய போகிறது. இன்னும் இங்கே மனிதர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களா? இன்னும் இந்த நகரம் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறதா? படுபாவிகள், கடவுளையே கொன்று விட்டார்களே, இனி இவர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார்கள்? இனி என்ன ஆகும்? இந்த பேயருள் இனி இப்படியே இருந்து விடுமா? மீண்டும் அந்த ஞான கதிர் நாளை உதித்து விடுமா? என்னைப் போலவே என் நம்பிக்கையும் இப்போது தள்ளாடுகிறார். இந்த பூமியைப் போலவே என் அறிவிலும் இப்போது இருள் சூழ்ந்து விட்டது. படித்த வேதம் மறந்து விட்டது. அந்த பாழாய்ப்போன பரிசேர் செய்த படுகொலை மட்டும்தான் இப்போது என் நினைவிலே நிற்கிறது. இனி என்ன நடக்கும்? இறந்த இறைமகன் மீண்டும் வருவாரா? மீண்டும் வருவாரா? வேத சத்திய வெளிச்சத்திற்கு வருமா? அல்லது ஐயோ, அது என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. அவர் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனையில் கூட காண முடியாதே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயா, ஐயா, ஏன் அழுகிறீர்கள்? யார் அப்பாணி? இந்த நாடே கண்ணீரில் மிதக்கின்ற இந்த அவல வேளையில் உன்னால் மட்டும் எப்படி அழாமல் இருக்க முடிகிறது? நான் நிறைய அழுது விட்டேன் பெரியவரே. நேற்றைய முந்தின நள்ளிரவிலிருந்து இதோ சற்று முன்வரை இனி அழுவதற்கு என் கண்களில் கண்ணீரே மிச்சமில்லை. அது வற்றி விட்டது. யாருக்காக அழுதாய்? யாருக்காக நீங்கள் அழுகிறீர்களோ, யாருக்காக இந்த நாடே இப்போது அழுது கொண்டிருக்கிறதோ அவருக்காகத்தான். அது இயேசு என்ற மெசியாவுக்காகத்தான். கெத்செமனே தோட்டத்தில் என் கண்ணெதிரிலேயே அவரை யூத வெறியர்கள் கைது செய்தார்கள். என்ன
உன் எதிரிலேயா? நீ அப்போது அங்கே இருந்தாயா? ஆம், அன்றிரவு அவரை பின்தொடர்ந்து சென்றவர்களுள் நானும் ஒருவன். முழு விவரமும் கூறினால்தான் உங்களுக்கு புரியும். என் பெயர் மார்க்குஸ். மார்க் என்று அழைப்பார்கள். என் தாயின் பெயரும் மரியாள்தான். இயேசு கிறிஸ்துவின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவர் என் அன்னை. சென்ற வருடம் பாஸ்கா பண்டிகையை இயேசு தம் சீடர்களுடன் எங்கள் வீட்டில் தான் கொண்டாடினார். ஓ, அப்படியா? நாங்கள் மட்டுமல்ல, என் ஒன்றுவிட்ட சகோதரன் பர்னபாஸ் கூட எப்போதும் அந்த இயேசுவின் திருக்கூட்டத்தில் தான் இருப்பார். எனக்கு ராயப்பரிடம் மட்டும் கொஞ்சம் பழக்கம் உண்டு. கெத்செமனியில் என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நேற்று நிகழ்ந்த சோக நாடகத்தின் முதல் காட்சியே அங்கே தானே துவங்கியது. இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். உன் சித்தம் என் விருப்பப்படி என்று. இது உன்னுடைய நேரம் யூதாஸ். இருள் கவிழும் நேரம். போதகரே, முத்தமிட்டா போதகரே காட்டிக் கொடுக்கிறாய். அவன்தான், கைது செய்யுங்கள். அங்கே இருந்த இயேசுவும் அவரது சீடர்களும் என்னை விட வயதில் பெரியவர்கள். அந்த ஆபத்தான நேரத்தில் அவர்களை வயதில் இளைஞனான நான் எப்படியும் காப்பாற்றி இருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தேன்? என்னை பிடிக்க வந்த காவலனின் பிடியில் என் துப்பட்டியை விட்டுவிட்டு ஒரு கோழையை போல் உயிர் தப்பி ஓடி வந்து விட்டேன். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி கொண்டும் வேளையிலும் கோவின்றி போகின்றார். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டார். இது தையல் இல்லாத ஆடை.
இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். மூன்று மணிக்குள் நம் வேலையை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். படுகோழையாய் பேடியாய் தலை தப்பினால் போதும் என்று ஓடி வந்திருக்கிறேன். அப்போதிலிருந்தே வீட்டிற்கு கூட போகவில்லை. 2 நாட்களாக பித்தம் பிடித்தவனைப் போல இந்த எருசலேத்தின் வீதிகளில் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். மனதில் நிம்மதி இல்லை, கண்களில் உறக்கம் இல்லை. இவர்களை மன்னியும். என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இதோ உன் அம்மா. அம்மா, இதோ உன் மகன். Lama Sabatani. நமது இயேசு நாயகன் கல்லறை தவம் நோற்ற அந்த 90 நாழிகைகளில் அந்த 36 மணி நேரத்தில் பல வகையான மனிதர்களின் பல வகைப்பட்ட பரிமாணங்கள் இவ்விதமாக வெளிப்பட்டன. Hallelujah, hallelujah.